ஹைட்ரஜன் பாம் அறிவிப்பு. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு உலகம் முழுவதும் அரசியல் பதட்டம் அதிகரித்தது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் இடையே அதிகார போட்டி உருவானது. இந்த காலம் குளிர்போர் காலம் என அழைக்கப்படுகிறது. 1945 அணுகுண்டு பயன்படுத்தப்பட்ட பிறகு அணு ஆயுதங்கள் உலக அரசியலில் மிக முக்கியமான இடத்தை பெற்றன. அதைவிட சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அமெரிக்க விஞ்ஞானிகளிடையே ஏற்பட்டது. அந்த முயற்சியின் விளைவாக உருவானதே ஹைட்ரஜன் பாம். இது சாதாரண அணுகுண்டை விட பல நூறு மடங்கு அதிக அழிப்பாற்றல் கொண்டது. ஹைட்ரஜன் இணைவு முறையை பயன்படுத்துகிறது. ஹைட்ரஜன் பாம் உருவாக்கத்தில் ஹைட்ரஜன் மற்றும் அதன் ஐசோடோப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. சூரியன் மற்றும் நட்சத்திரங்களில் நடைபெறும் ஆற்றல் உருவாக்க முறையை அடிப்படையாக கொண்டு இந்த ஆயுதம் வடிவமைக்கப்பட்டது. 1953 ஆண்டு ஜனவரி 7 அன்று அமெரிக்க அதிபர் ஹாரி எஸ் ட்ரூமன் நாடாளுமன்றத்திற்கும் உலக மக்களுக்கும் அமெரிக்கா ஹைட்ரஜன் பாம் உருவாக்கத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த அறிவிப்பு அமெரிக்காவின் ராணுவ வலிமையை உலகிற்கு வெளிப்படுத்தியது. அதே நேரத்தில் சோவியத் யூனியனுக்கு இது ஒரு எச்சரிக்கையாகவும் அமைந்தது. இதன் விளைவாக உலகில் அணு ஆயுத போட்டி தீவிரமடைந்தது. பல நாடுகள் தங்களது பாதுகாப்பிற்காக அணு ஆயுதங்களை உருவாக்க முயன்றன. ஹைட்ரஜன் பாம் அறிவிப்பு உலக மக்களிடையே பயத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியது. ஒரே ஒரு குண்டு முழு நகரத்தையே அழிக்கும் திறன் கொண்டதால் மனித இனத்தின் ஆயுத கட்டுப்பாடு, அமைதி ஒப்பந்தங்கள் மற்றும் ஐநா அமைப்பின் பங்கு ஆகியவற்றை வலுப்படுத்தும் விவாதங்களுக்கு வழிவகுத்தது. இன்றும் ஹைட்ரஜன் பாம் அறிவிப்பு உலக வரலாற்றில் மிக முக்கியமான மற்றும் ஆபத்தான தொழில்நுட்ப முன்னேற்றங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது.